அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஒரு காணொளி போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வச்சிருந்து நம்ம பேசி ஒரு காணொளி போட்டிருந்தோம். ஒரு ஆளு கூட உருப்படியா ஒரு பதில் சுபமுத்துக்குமார் ஆனா தெளிவா நாம் தமிழர் கட்சியில இருக்க நிர்வாகிகளுக்கும் சரி, அதுல இருக்க தம்பிமார்களுக்கும் சரி, தெளிவா ஒரு சர்க்குலர் மட்டும் பாஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, அடிச்சு கேட்டா கூட சுபமுத்துக்குமாரோட கொலைக்கேச பத்தி யாரும் பேசிடாதீங்க, எதுவுமே பேசிடாதீங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா நான் விட போறது கிடையாது. இந்த எலெக்ஷன் கிடையாது. அவர் சுபமுத்துக்குமாரோட கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை எனது போராட்டம் ஓயவே ஓயாது. ஒரு ஆள் கூட அதை பத்தி பதில் சொல்லுங்க. ஏன் சீமான் பேசல? ஏன் சாட்டை துரைமுருகன் பேசல? சுபமுத்துமாரோட மனைவி யாரு இப்ப திருமணம் பண்ணியிருக்கா? அந்த புதைச்ச பணத்தை தோண்டி எடுத்துட்டு போனது யாரு? நினைவேந்தல பார்த்தா நீர்த்து போக செய்யறது யாரு? வடகாடுன்ற அந்த ஊரே பார்த்தா மறைச்சது யாரு? எல்லாத்தையுமே அவ்வளவு தெளிவா கேள்வி கேட்டிருக்கோம். ஒருத்தன் கூட பதில் சொல்லல. அப்ப எல்லாருக்கும் தெரியுது, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆக மத்த சில ஜாம்பிகள், தம்பிகளோட சொல்ல முடியாது, ஜாம்பிகள் ஏதாவது சொன்னா பார்த்தோன்னா அப்படியே ஆடி ஆடி பார்த்தோன்னா, நீ தெலுங்கன் தானே, நீ நாயுடு தானே, நீ ரெட்டி தானே, நீ பார்த்தோன்னா ஆந்திரா தானே, நீ ஓங்கோல் தானே, நீ திமுக அடிமை தானே, இல்ல 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 இது ஒரு தாவேக்கா, இல்ல 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 அப்படின்னு சொல்லி இந்த வடிவேல் காமெடி சொல்ல, கத்தி குத்து கந்தேன் அருவா வேலு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பட்ட பேர் கொடுப்பாங்க வடிவேலுக்கு. அந்த மாதிரி கமெண்ட்ல அந்த மாதிரி கடிச்சுதான் வச்சுட்டு போயிருக்கு. ஒரு ஆள் கூட உருப்படியா பதில் சொல்லல. இந்த கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லல. மேதக அவர்களுடைய உறவினரை எப்படி அவர் தாய் பேரை சொல்லி தவறா நாகரிகம் இல்லாம அப்படி பேசாருன்னு சொல்லி கேட்டதுக்கு என்னை நாகரிகமா திட்டிட்டு இருக்கு அது. சரி, அது போக நம்முடைய சப்ஸ்கிரைபர் சில பேர் கேள்வி வச்சிருக்காங்க. சில ஜாம்பிகளும் பாத்தீங்கன்னா புரியாம கத்தி இருக்குங்க. அதுல சில செலக்டடா பாத்தீங்கன்னா உள்ள விஷயத்தை மட்டும் என்ன பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு அடுத்த காணொலி போலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான காணொலி. நேத்து கிட்டத்தட்ட 2021 இருந்து ஒரு 5-6 வருடங்களாக அமைதியாக இருந்து வி.கே. சசிகலா அவர்கள் நேத்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி மீட்டிங் போட்டிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல. அதனால என்ன இம்பாக்ட் ஆகும், அரசியல் என்ன இம்பாக்ட் ஆகும், அது திமுக பாதிக்குமா, அதிமுக பாதிக்குமா அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் நீங்க கமெண்ட்ல மாதிரி வாசிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஞ்சர்ல கேட்கறீங்க. அதுக்காண்டி எல்லா கமெண்ட்டையும் படிக்க முடியாது. 50-100 கமெண்ட் வரப்ப நம்ம அதை மட்டும் பதில் சொல்லி போயிட முடியாது. நாகரிகமான கமெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பா பதில் சொல்லுவோம். உணர்வுபூர்வமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க எந்த கட்சி? நாம் தமிழர்களுக்கு தமிழ் உணர்வே இல்லாதப்ப இந்திய உணர்வை எதிர்பார்க்க முடியாது என்று தமிழ் தேசியவாதியான என் கருத்து. அதனால தமிழருக்கு இயல்பான தன்னுணர்வு வேணும்னு பேசுகிறேன். ஆனா என்ன அரசியல்ன்றது பாஜக தான். அப்படி இருக்கப்ப நீங்க எந்த கட்சி? நாம் தமிழர் இல்லை என்று தெரியுது, வேற விஜய் பக்கம் போற ஆளா தெரியலை. அப்ப திமுகவா பாஜகவா சொன்னாதான் புரியும், ஆதரிக்க முடியும். கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி கடிச்சு வச்சிருக்கு. இவர் தாவேக்கா, விஜய் தமிழர் என்பார், ஆனால் அவனே தெலுங்கர். எப்படி சுத்தி விடுது பாருங்க. அதாவது மேல கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான். அவர் நான் ஒரு தேசியவாதின்னு சொல்லிக்கிறாரு, நான் பாஜக கட்சியில இருக்கேன், நான் தேசியம் சார்ந்த அரசியல் தான் நான் பண்றேன் அப்படின்றாரு. நான் நீ உங்களை ஆதரிக்கணும்னா நீங்க எந்த கட்சின்னு தெரிஞ்சாதான் நான் ஆதரிக்க முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. தயவு செய்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த கட்சியும் சாராதவன் தான், நான் எந்த கட்சியும் கிடையாது. அதை ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். சங்கங்கள்ல வேணா நான் இருக்கேனே தவிர, அதுவும் சமுதாயம் சார்ந்த சங்கங்கள் இருக்கேனே தவிர, மற்றபடி கட்சியில் கிடையாது. நான் அதை தெளிவுபடுத்திக்கிறேன். நான் இந்த கட்சி தான், இந்த கட்சியா நீங்க இருந்தாதான் நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்புன்றது ஒரு சரியான புரிதல் இல்லாத போக்கு தான். கொள்கை என்னன்னு பாருங்க. எதற்காக இவர் எதிர்க்கிறோம், எதற்காக இவர் ஆதரிக்கிறோம்னு பாருங்க. எந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் ஆதரிக்கணுமோ அந்த இடத்துல விஜய் ஆதரிப்போம். எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை கூட எந்த இடத்துல ஆதரிக்கணுமோ அந்த இடத்துல ஆதரிப்பேன். எந்த இடத்துல அதிமுக ஆதரிக்கணுமோ அந்த இடத்துல ஆதரிப்பேன். எந்த இடத்துல திமுக எதிர்க்கணுமோ அந்த இடத்துல எதிர்த்து இருப்பேன். என்னோட காணொலியில திமுக எதிர்ப்பு இருக்கும், பாஜக எதிர்ப்பு இருக்கும், அதிமுக எதிர்ப்பு இருக்கும், நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு இருக்கும், விஜய் கட்சி எதிர்ப்பு இருக்கும், எல்லா கட்சியோட எதிர்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழர் என்ற போர்வையில இங்கே தமிழ் தேசியத்தை மலரவிடாம இருக்கிறதையும் யாரையா தடுக்கிறாங்களோ அவங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் என்னோட வேலை. ரெண்டாவது, விஜய் தெலுங்கர்லாம் கிடையாது. விஜய் தெலுங்கர்னு சொல்லி நீங்க எதை வைத்து சொல்றீங்க? நீங்க நாம் தமிழர் கட்சியோ இல்ல மற்ற இதர தமிழ் தேசியவாதிகளோ ஒருத்தர் தமிழர் என்பதற்கு அவர்கள் பாத்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னா அவங்களோட குடி. அந்த குடியானது தமிழ் மொழி பேசுகின்ற குடியா, இலக்கியத்திலிருந்து கல்வெட்டு காலங்கள் வரை எல்லா காலங்களையும் இருக்குதா அப்படின்னு பார்த்தா உணர்வுபூர்வமாக தமிழ் குடியில் இவ்வளவுதான் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுல பிறந்தவராக விஜய் இருக்காருன்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவர் தெலுங்கரும் ஏதோ தெலுங்குன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா ஹைதராபாத்ல பிறந்தவங்கன்னு சொன்ன உடனே
இவங்க வந்து தெலுங்குன்னு சொல்லிட்டு தர்றாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான், வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களை தெலுங்குன்னு சொல்லி இந்த சாட்டை திருமணம் மாதிரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பரப்பி வர வதந்தி தான் இது. அவர் தெலுங்கர் கிடையாது. தெலுங்கர்னா தெலுங்கர் நானே பதிவு பண்ணுவேன். நீங்க எதை வச்சு தெலுங்குன்னு சொல்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ப்ரோ, மாற்று தமிழ் தேசியத்துக்கு வழி சொல்லு. யாரை நம்புவது? சீமான் சரியில்லைன்னா பதில் சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது சீமான் தான் தமிழ் தேசியம் யாருங்க சொன்னது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து மேதகு அவர்களுடைய மாதங்கள் முன்னாடி மேதகு அவர்களுடைய பிறந்தநாள் விழா வந்து நினைவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா போற்றப்பட்டுச்சு, மாவீரர் நாள்னு சொல்லி. அது சீமான் கூடிய கூட்டத்தை விட தன்னெழுச்சியாக ஒரு கூட்டம் கூடியது. எப்படின்னு சொல்லுங்க. சீமான் வேணா வந்து ஒரு பிலோ 28 இல்ல பிலோ 30 இருக்கவங்களை வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். ஏன்னா 2009 இவர்களுடைய வயது வந்து 17, இப்ப இருக்கவங்க 30 வயசுனா அப்ப இருக்கவங்களுக்கு வந்து வயசு 12 வயசு 11 வயசு கூட இருக்காது. அவர்களுக்கு ஈழத்தை பற்றிய புரிதலோ, ஈழத்தில் நடந்துகின்றப்ப சீமான் இங்க என்னென்ன வந்து சல்லாபத்தை செய்து கொண்டிருந்தான்றது அவங்க யாருக்கும் தெரியாது. அது வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆனா அபோவ் 30 இருக்கவங்க எல்லாருக்குமே, ஒரு 35 வயதுக்கு மேலவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஈழத்துல என்ன நடந்துச்சு, இங்க திமுக என்ன செய்தது, அதிமுக என்ன செய்தது, தேசிய கட்சிகள் பாஜக என்ன செய்தது, காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்தமாக சேர்ந்துதான் வந்து அதை ஒண்ணுமில்லாமல் செய்தார்கள். அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்த பிணத்தை வைத்து எப்படி வந்து பிச்சை எடுப்பாங்களோ அந்த பிச்சைக்கு வேலை செய்து கொண்டிருப்பவர் தான் இந்த சீமான் அவர்கள். ஆக மாற்று தமிழ் தேசிய அரசியல்ன்றது வந்து அதிகாரத்தை கையில் எடுங்க. அரசியல் மட்டும் வந்து பார்த்தா கிடையாது. அரசு அதிகாரிகள போங்க, பிசினஸ் பண்ணுங்க, அந்த தமிழ்ன்ற உணர்வை வைங்க. அந்த உணர்வானது வந்து நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இப்போ உடனே 2026லயே ஒரு எலெக்ஷன்ல தமிழ் தேசியம் ஒரு தமிழ் நிக்க வச்சு நம்ம சீமாக்கிறோம்னா முடியாது. எப்படி இவர்கள் 80 ஆண்டு காலம் 70 ஆண்டு கால பாரம்பரியத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூளைகள் திராவிடம் தேசியம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மைண்ட்ல ஏத்துனாங்களோ அதே மாதிரிதான் உணர்வின் அடிப்படையில தான் வந்து இது உருவாகுமே தவிர பணத்தின் அடிப்படையிலயோ இல்ல வேற எதுவும் கூட்டத்தின் அடிப்படையில இது உருவாகாது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். அது தமிழ் தேசிய அரசியலை எதிர்ப்பவன் நிச்சயம் தெலுங்கு கொல்ட்டியா தான் இருக்க முடியும். அப்படியா? நான் தெலுங்கா? இதை வந்து என் ஊர்லயும் சரி, நான் பிறந்த ஊர்லயும் சரி, வாழ்ந்துகின்ற ஊருக்கும் சரி, இல்ல சென்னையிலும் நான் போய் தெலுங்குன்னு சொல்லிப்பாரு, இல்ல என் நண்பர்கள்ட்டையோ இல்ல என்னோட கல்லூரி நண்பர்கள்ட்டையோ இல்ல என் உறவினர்கள்ட்டையோ போயிட்டு சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும். உங்களை பொறுத்தளவுக்கு சீமானை எதிர்த்துட்டா கொல்ட்டி, சீமானை எதிர்த்துட்டா தெலுங்க, சீமானை எதிர்த்துட்டா நாயுடு, சீமானை எதிர்த்துட்டா ரெட்டி. இது எவ்வளவு பெரிய ஒரு மனநோய் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி வச்சுக்காருன்னு பாருங்க. அவங்களை பொறுத்தளவுக்கு பதில் இல்லைன்னா வந்து அவன் தெலுங்க, இவன் கொல்ட்டி, இவன் வந்து பார்த்தா தமிழோட விரோதி அப்படின்னு சொல்லிக்கிறது. இந்த மாதிரி ஜாம்பிகளை பத்தி தான் நேற்று போட்டேன். அந்த ஜாம்பி திருப்பி இங்கேயும் வந்திருக்கு. இந்த மனநிலை தான் நாம் தமிழர் ஜாம்பிகள் 90% பேர் இருக்காங்க. 10% பேர் பல்ல கடிச்சு உட்காந்துருக்கான். அவனும் சீக்கிரத்தை எனக்கே விழுந்துருவான். இந்த 90% ஜாம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா இதுகளே வந்து ஒரு நாளைக்கு அண்ணன் சீமானே கடிச்சு வைக்கும். எழுதி வச்சுக்கோங்க, மார்க் மை வேர்ட். விஜய் தமிழர் இல்லை, இனத்துரோகி. விஜய் அவருக்கு ஆதரவாக பேசுவது என்ன மனநிலை? சீமான காட்டிலும் விஜய் மோசமானவர். விஜயை எந்த இடத்தில் ஆதரித்து நான் பேசினேன்? விஜய் வந்து சூப்பர் ஆளுங்க, விஜய் எங்கேயோ போயிருவாருங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல நான் பதிவு செஞ்சிருக்கேன் சொல்லுங்க? செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பலம் கூடியிருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன் நான். கொங்கு மண்டலத்தில் பலம் கூடியிருக்கு. அது அதிமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்பேக் ஏற்படுத்திதான் சொல்லியிருக்கேன் தவிர வேற எதுவும் நான் அது பேசவே இல்லை. ஆனா அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா விஜய் தமிழர் இல்லைன்னா எதை வச்சு சொல்றீங்க? இந்த விஷயத்த சொல்லுங்க. இதாங்க வந்து விஷயம். ஒரு தமிழர் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். சீமானை ஓரங்கட்ட நீ செய்ய வேண்டியது இதே போல் வீடியோ அல்ல. கோயம்புத்தூரிலிருந்து கோடியக்கரை வரை, ராயவேலிலிருந்து ராஜபாளையம் வரை அரசியல், அரசு வேலை, நில உடைமை, தொழில், நக்சல் இயக்கங்கள் அனைத்திலும் தெலுங்கர் ஆதிக்கம் இவற்றை எதிர்த்து நீ நின்றால் தமிழினம் சீமானை விட்டு உன் பின்னர் வரும். ஏன் பின்னாடி எங்க வரணும்? ஏன் பின்னாடி ஏன் வரணும் சொல்லுங்க? ஒருத்தன் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னோன்னே அவனை ஏன் தலைவன் ஆக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த மனநிலை வந்து தமிழக மக்களுக்கு வந்து இந்த அடிமை விலங்கு அதிகமா இருக்கு மூளை இல்லை? ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு அவனை ஏன் தலைவர் ஆக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் கடைசியில் தொண்டனாவே இருக்கக்கூடாதா? ஒரு தளபதியா இருக்கக்கூடாதா? ஒரு படை தளபதியா இருக்கக்கூடாதா? ஒரு ஆலோசகரா இருக்கக்கூடாதா? ஒரு மேற்பார்வையிடவனாக இருந்து இருக்கக்கூடாதா? உடனே தலைவன் ஆக்கணுமா? ஒருத்தர் நல்ல கருத்தை பேசணும்னா அவன் தலைவனா? இப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து தலைவனாக்கி தான் தமிழன் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்து எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுறதும் கேவலப்படுறது. ஒரு சிகை கொற்றன்றத வந்து இந்த பார்ப்பன திமிரெடுத்த இந்த விகடன் வந்து ஆனந்த விகடன் ஜூனியர் இந்த பத்திரிகை வந்து எழுதிருக்கு. என்ன எழுதிருக்கு?
சிகை என்பது வந்து ஒருத்தன் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் ரிட்டர் ஆன ஒரு ஆள் வந்து எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்? இது சிகைன்றது வந்து சமஸ்கிருதமா இருக்கும், அதனால அது நேர்மையான அணுகுமுறையாமா. எப்படி? இதுல காரணம் யாருன்றீங்க? கொஞ்சம் நல்லா பேசினா அவனை தலைவனாக்கி அவனை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறது. அப்படி இந்த மனப்பாங்கு ஏன் வந்து பார்த்தோம்னா தமிழர்களுக்கு அதிகமா இருக்கு? ஏன் அக்கம் பக்கம் மாநிலங்களை வந்து இந்த மாதிரி செய்யறாங்களா? ஏதாவது செய்யறாங்க, அதுக்கு நான் பலனே அனுபவிக்கிறாங்க. ஆனா இங்க ஏன் அதிகமா இருக்கு? ஏன் இந்த மோகம் வந்து பார்த்தா தலைவன்ன்றது மோகமோ, இந்த கார்ல போறப்ப சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொங்கிக்கிட்டு போறதும், இந்த கார்ல போறப்ப வந்து பார்த்தா பின்னாடி அடிச்சுட்டு ஓடுறது, ஏன் இந்த மோகம்? எங்க இருந்து வந்துச்சு இது? யார் கொடுத்தது? சினிமாவை பார்த்து வளர்ந்து பலவீனமான ஒரு கூட்டமாக தான் வந்து இருக்குன்றத 100% உண்மையாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. தலைவனை தேடாதீங்க, தலைவன் களத்தை உருவாக்குங்க, தலைவன் தானாக தேடி வருவாங்க. காந்தி வருவதற்கு முன்பாகவே இங்கே களம் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1857 வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட நேரடி ஆட்சி வர ஆரம்பிச்சப்பே வந்து பார்த்தா காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தாப்புல? பிறக்கவே இல்லை. அப்ப என்ன ஆகுது? களம் உருவாயிருச்சு. தலைவர்கள் எப்போ உருவாறாங்க? காந்தியும் சரி, பகத்சிங்கும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் சரி, எப்ப வராங்க? குற்றப்பரம்பரை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப போடப்படுது? 1921 போடப்படுது. முத்துராமலிங்க தேவர் வந்து எப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வராப்புல? 1930-35 அப்புறம் அரசியல் வராப்புல. களம் முன்னாடி உருவாயிருங்க, பின்னாடிதான் அரசியல் வரும். ஈழத்தில் எப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுமை நிகழ்த்தப்பட்டது? எப்போ தலைவர் மேதக அவர்கள் வந்தாரு? களத்தை முதல் உருவாக்குங்க, தலைவர் தானாக வருவார்கள். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. உலகம் ஃபுல்லா எடுத்துக்கோங்க, நெல்சன் மண்டேலால இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடி களம் உருவாயிரும். களத்தை ஏற்படுத்தாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவனை நீ தலைவனாக நீ தலைவர்னா இப்படி களத்தை எப்படி உருவாக்குறது? தமிழ் உணர்வை பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேருங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு தமிழ் ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு பணியா இருந்தாலும் சரி, நம் மக்கள் உட்கார வேண்டும், இது நம்மளுடைய மாநில உரிமைன்னு சொல்லி உட்காரீங்க. உங்களுக்கு உணர்வு கம்மியா இருக்கா? ஒவ்வொரு நாளும் வந்து கன்னடர்களை பார்த்து கத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு இருக்க உணர்வுல 1% கூட நம்மள்ட்ட கிடையாது. டெய்லி அவங்க பாருங்க, அவங்க மொழி மீதான அவங்களுடைய பற்றும், அவங்களுடைய மாநிலத்தின் மீதான பற்றும், இந்திய தேசியத்தை எதிர்த்து எங்கள் மாநிலத்துக்கு தனி கொடியை உருவாக்கியவர்கள் அவங்க. அவங்கள பார்த்து கத்துக்கோங்க நீங்க கொஞ்சமாவது. அந்த அளவுக்கு வந்து களத்தை உருவாக்குங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வருவாங்க. நீ ஏன்டா நாம் தமிழர் மீது இவ்வளவு வன்மத்தை இருக்க? நான் என்ன சொல்கிறேன், நீ போய் யாரெல்லாம் குற்றச்சாட்டுகிறாயோ அவர்கள் மீது மீண்டும் வழக்கு தொடர்ந்து நீதியை பெற்று அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடு. அதாவது உன்னை சம்பாரிச்சுக்கிருவான், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுபமுத்துக்குமாரோட மனைவியிலிருந்து ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துக்கிருவீங்க, அவரையும் கொலை பண்ணுவீங்க. அதை கொலை பண்ணவங்களை வந்து பார்த்தா கொலை பண்ணுவீங்கன்னு சொல்ல வரல, கொலை பண்ணதை வந்து நீங்க கண்டுக்க மாட்டீங்க, அதுக்கு நீதி வாங்கி கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு நாங்க வந்து நீதி வாங்கி கொடுக்கணுமா? பேச சொல்லு. ஏன் அவர் கொலை செய்தார்கள், யார் கொலை செய்தார்கள், ஏன் விடுதலை ஆச்சு, இந்த பேச சொல்லுங்க. பேசுறதுக்கே தைரியம் இல்லாத நீங்க வந்து என்னை வந்து வழக்கு போட சொல்றீங்க. இவ்வளவு பேசுறல, என் மேல ஒரு வழக்கு போட சொல்லுங்க பாப்போம். நாம் தமிழ் கட்சி ஒரு வழக்கு போட சொல்லுங்க அபிஷியலா. நான் வந்து கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நானு போடுவாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த முத்துக்குமாரோட இதை நான் விட போறதே கிடையாது. எத்தனை வருடங்களாலும் சரி அவருடைய இறப்புக்கு நீதி கேட்க விட மாட்டோம். நம்மளுடைய பெரும்பள்ளி, even I had a great grip on Kaliammal exiting the party. The scenario could have been avoided. The difference and misunderstanding right blown up to fire, which lead to a permanent scar in party. அதாவது காளியம்மாளை பத்தி, காளியம்மாள் நல்லா வளர்ந்து வராங்கன்னு தெரிஞ்ச உடனே சீமானோட வேலை பிசுறு, கருவாச்சி, கருவாடு அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் வன்மத்தோட நேரடியாக பிசுறுலாம் பேசியிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தோட அணுகி அந்த அம்மா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எந்த கட்சியில சேரவும் முடியாம, தமிழ் தேசத்தை விட்டும் கொடுக்க முடியாம அந்த அம்மா படுற பாடு கொஞ்சம் கிடையாது. வெற்றிவேல் வீரவேல், ஆரியத்தை விரட்டுவோம் என திராவிடமும் திராவிடத்தை ஒழிப்போம் என தமிழ் தேசிய போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு தமிழினத்தை மீண்டும் அடிமையாக்க அரசியலை பயன்படுத்துகின்றனர். இவர்கள் செயல்பாடுகளை உணர்த்தும் பணியை சிறப்பாக செயல்படுத்தும் சில சோழ பண்ணினவர்கள் நன்றி. உண்மையிலேயே எனக்கு நன்றி சொன்னதை விட்டுருங்க, மேலக கருத்தை மட்டும் பாருங்க. இதுதான் ஆழமான கருத்து. இந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. While countering could be formal right, public won't favor such words bro. சாரி, உண்மையிலேயே பெரும்பள்ளி, நான் வந்து வேணுக்குனே அந்த வார்த்தையை நான் வந்து விடல. அது வந்து பர்பஸை நான் செய்யல, அது வாய் தவறி வந்தது. அதனால உடனே அதை கரெக்ஷன் பண்ணியோட பேசியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இது அன்பார்லிமெண்ட் வேடா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வந்து அந்த வீடியோலயே நான் அதை போய் திருப்பி எடிட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. உண்மையில நான் வேணுக்குனே அதை சொல்லுங்க தயவுசெய்து. உண்மைதான், ஏன்னா இவ்வளவுதான் நான் கோவப்பட்டு பேசும், நான் வார்த்தையை வந்து ரொம்ப கவனமாக விடுவேன். அந்த இடத்துல அந்த வார்த்தை வந்துருச்சு. தமிழ் தேசியம் மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு நிச்சயம் ஒரு நாள் வெல்லும். கண்டிப்பா உடனே நடக்காது. இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். நான் இருக்கிறப்ப நடக்கலாம்,
எனக்கு 60 வயசு வரப்ப நடக்கலாம், இல்ல என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரப்ப நடக்கலாம், உங்க பையன் ஒரு ஸ்டேஜ் வரப்ப நடக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு 10 வருஷம் நடக்கலாம். ஆனா லாங் டேர்ம் ப்ராசஸ், நாளைக்கே நடக்காது, அடுத்த தேர்தல் நடக்காது. ஆனா 2031ல கண்டிப்பா அது இம்பாக்ட் கொடுக்கும். ஆனா அதுக்குள்ள வந்து இந்த சீமான் ஒரு வந்து பாத்தீங்கன்னா சீமானும் சரி, இந்த சாக்கடை துறைமுகனும் சரி, இவர்களுடைய இந்த வன்ம அரசியலையும் போலி அரசியலையும் ஒழித்தால் மட்டும்தான் சீக்கிரத்திலே உருவாகும். இந்த ஆமக்கரை கதையெல்லாம் 16 வருடமா கேட்டு புளிச்சு போச்சுடா. உங்கள் புலம்பலை தமிழர்கள் கேட்டிருந்தால் நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக்கி இருப்பார்களா? இப்படி யூடியூபில் நீ தைரியமாக பேசவே சீமான் வர வேண்டியிருக்கிறது. இதே 15 வருடங்களுக்கு முன்பு பேசியிருந்தால் என்றால் உங்களுடைய நவதுமாரும் அடைக்கப்பட்டிருக்கும். தமிழ் தேசத்துக்கு முன், தமிழ் தேசத்துக்கு பின், அவ்வளவுதான் அரசியல். அதாவது நான் இப்ப யூடியூப்ல பேசுறது கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது சீமான் தானாமா. அப்ப இதுக்கு முன்னாடி Facebookல வந்து நான் எழுதிக்கிட்டு இருந்தேன், சீமான்லாம் வரதுக்கு முன்னாடி எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆர்கூட்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கிட்டு இருந்தோமே, அதெல்லாம் எந்த மாதிரி அரசியல்? இவ்வளவுதான். இவன் வயசு எடுத்து பாத்தீங்கன்னா 25 வயசு 27 வயசு கூட இருக்காது. இவன் ஈழத்துல வந்து அவ்வளவு பேர் நடக்கிறப்ப இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவனுங்க இந்த ஆமக்கறி இந்த பன்னிக்கறி படிச்சு சீமான்ட கேட்டு இவளை பொறுத்தளவுக்கு தமிழ் தேசியம் இலங்கையில என்ன நடந்துச்சுன்னு கேட்டா ஆமக்கரை பன்றிக்கறி தின்னது, சாப்பிட்டது, உருண்டது, மேலகு ஒரு மார்பில் படுத்தது, இந்த மாதிரி கதைகளை கேட்டு வளர்ந்தவர்கள் தான். எப்படி சினிமாவில் அதாவது சினிமா கதையை பார்த்து பலவீனமாக வந்த ஒரு கூட்டம் இருக்கிறதோ அதே மாதிரி சீமானின் இந்த கதைகளை பார்த்து கேட்டு வளர்ந்த பலவீனமான கூட்டம் தமிழ் தேசத்தை அதிகரித்து கொண்டுதான் இருந்தது. ஆனா இப்ப கம்மியாயிருச்சு. ஆனா இந்த ஜென் கிட்ஸ் வந்து பண்ற வேலை தான் இது எல்லாமே, வேற கிடையாது. அதை வந்து தாவைக்க விஜய் அவர்கள் பார்த்துக்குவாங்களோ, நீ வாங்க அந்த 8% ஓட்டு இப்ப என்ன ஆக போகுதுன்றத மக்கள் பார்க்க தான் போறாங்க. நானும் திருப்பி வீடியோல அதை பேசதான் போறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி என்னன்னா வந்து சசிகலா அம்மையார் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல. அந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா பேர் அனௌன்ஸ் பண்ணல, பட் ஆனா கட்சியை மட்டும் அந்த கொடியை மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கொடியில எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் பிளஸ் ஜெயலலிதா அவர்கள் இந்த 3 பேர் படத்தை வந்து தாங்கி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே ஆரம்பிக்கிற டயத்துல அண்ணாவுடைய புகைப்படத்தை போட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அடுத்து அதே கொடியை வந்து ஜெயலலிதா அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க. அங்க ஏடிஎம்கேல இருந்து ஒரு ஃபேக்ஷனா பிரிஞ்சு போன தினகரன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் போட்டோ போடுவார்னு பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் போட்டோவை போட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா 3 பேர் போட்டோ போட்டிருக்காங்க. இது ராமநாதபுரம் மாவட்டத்துல நேற்று வந்து நடக்குது. ஒரு கணிசமான கூட்டமும் வந்திருந்தது உண்மைதான். சரி, இது வந்து யாரை இம்பாக்ட் பண்ண போகுது? இந்த அம்மா இப்ப வரதுக்கு உண்டான சூழ்நிலை என்ன வந்துச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கணும்னா 2016க்கு தான் நம்ம போகணும். 2016ல ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே அது வரைக்கும் அவங்களுடைய குரல் கூட எப்படின்னு யாரும் தெரியாது. நேரடியா ஒரு வீடியோல கூட வந்து தனியா அவங்களை பார்க்க முடியாது. அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய நிழலாக தான் வந்து அவங்க இருந்தாங்க. 2011 காலகட்டத்துல அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அதிமுக என்ற கட்சியில இருந்து விலக்கி வச்சாங்க. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையார் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அது இப்படியே போய்கிட்டு இருந்த சூழ்நிலை தான் 2016 எலெக்ஷன்ல தனிச்சு நிக்கிறாங்க. அந்த அம்மா மாபெரும் வெற்றி தனித்த பெருமையோட 2ஆம் முறை ஆட்சி அமைக்கிறாங்க. கொஞ்ச நாள் 3 மாசம் 4 மாசம் இறந்து போறாங்க. இறந்து போன உடனே வந்து ஜெயலலிதா அவர்களை இறந்தது காரணம், இறப்புக்கு காரணம் சசிகலா அவர்கள் தான், இவங்க தான் வந்து மாடிலிருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு போலியா எடிட் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நினைச்சு ஆணி வைத்த கட்டையை கொண்டு அடித்தார்கள், தள்ளி விட்டார்கள், தலைவனையை கொய்த்து அமுக்கி விட்டார்கள், ஸ்லோ பாய்சன் கொடுத்து விட்டார்கள், கண்ணாடியை அரைத்து தண்ணி ஊத்தி கொடுத்து கொன்று விட்டார்கள், என்னென்னமோ சொன்னாங்க. அதுக்கு உடனே வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆறுமுக அந்த சாமி ஆணையம் சொல்லி ஆணையம் அமைச்சிட்டாங்க. அந்த ஆணையம் இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்ல ஆணையம் போட்டா பொங்கலையும் புளியோதரையும் பிரியாணியும் தின்னுட்டு நல்லா தூங்குற மட்டும் தான் அந்த ஆணையத்தோட வேலை. தமிழ்நாட்டுல கிடையாது, இந்தியா ஃபுல்லா இந்த ஆணையத்தோட வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆணையம் அமைக்குதுன்னா அது எல்லாரும் வாயை மூட வைக்கிறது தான். அதன் பின்பு கொடநாடுல வந்து தொடர்ச்சியாக கொலை நடக்குது. அந்த கொலை யார் பண்ணாங்கன்னா வந்து ஜெயலலிதாவுடைய ஆன்மா தான் வந்து ஆவியாக வந்து அங்க இருக்க இந்த செக்யூரிட்டி கொலை பண்ணிருச்சு, அங்க சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டு இருந்த டெக்னீஷியனை கொலை பண்ணிருச்சு, டிரைவரை கொலை பண்ணுச்சு. இது எல்லாமே ஆவிதான் கொலை பண்ணுது. தமிழகத்துல இருக்கிற காவல்துறை வந்து உலகத்திலேயே நம்பர் 2 நம்பர் 1 என்னென்னமோ சொல்லிக்குவாங்க. ஆனா இதை மட்டும் கண்டே பிடிக்க மாட்டாங்க. அது என்னன்றத மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு செய்யணும். சோ இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், தங்கமணி, வேலுமணி, வீரமணி, மணி பிரதாஸ், எப்போதும் தெளிவாக பேசக்கூடிய சி.வி. சண்முகம் ரொம்ப ரொம்ப தெளிவா பேசுவாப்புல, நாட்கள் அப்படியே புரண்டு பேசும் தமிழ்ல. இவங்க எல்லாம் போய் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி அந்த அம்மாவை பொதுச் செயலாக்குனாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து ஓபிஎஸ்சி நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சிஎம் ஆக்க பார்த்தாங்க. அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து அம்மாவோட ஆன்மா வந்து நேரா தலை உச்சி முடிய வழியாக ஓபிஎஸ் அவர்களுக்கு இறங்கி அவர் போயிட்டு வந்து போய் உட்காந்து தியானம் பண்ணாரு. அந்த அந்த பேய் ஓட்டுற வேலையும் அந்த ஆவி இறக்குற வேலையை யார் பார்த்தாருன்னா
மயிலாப்பூர்ல இருக்கிற மிகப்பெரிய அறிவுஜீவி தத்தி ஒண்ணும் தெரியாது. அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு இவர் போய் வந்து அன்னைக்கு உட்கார்ந்தாப்புல இன்னைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காப்புல. அவங்க பேசின உடனே வந்து பாத்தீங்கன்னா உடனே டிவி சேனல்ல 24x7 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடனே பிரேக் நியூஸ். இவர் அங்கிட்டு போயிட்டாரு, அவர் இங்கிட்டு வந்துட்டாரு, இவர் அங்க போயிட்டாரு, அவர் இங்க வந்துட்டாரு, ரத்த விஸ்வநாதன் போயிட்டாரு, பாண்டியராஜன் அங்க போயிட்டாரு, ஒரு மினிஸ்டரே போயிட்டாரு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கடைசியா வந்து பிஜேபி என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வேகம் எடுத்து உடனே அந்த பழைய கேஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டு போகணுன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க டைரக்டா வந்து இவங்க கொண்டு போய் எம்எல்ஏக்களை கொடுத்துட்டாங்க. ஆதரவு எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்தும் ஒரு பதவி பிரமாணம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வைக்க மாட்டேன்ட்டாரு. யாருன்னா வந்து ஆளுநர். உடனே வந்து வேகம் எடுக்குது அந்த வழக்கு. இந்த இவர் நாளை தள்ளி போறாப்புல இங்க இருந்து வந்து பார்த்தா கிளம்பி மகாராஷ்டிரா போயிடாப்புல. அந்த காலகட்டத்தை உடனே தீர்ப்பு வந்து ஆகுது. அதாவது A1 வந்து குற்றவாளி ஜெயலலிதா அவர்கள். அதை சொன்னா இன்னைக்கு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. செத்து போனவங்க போய் A1 சொல்றியே அப்படின்னு கேட்பாங்க. செத்து போனாலும் உயிர் இருந்தாலும் கொலகாரன் தான், கொள்ளக்காரன் தான், திருடன் தான். செத்தோன்னு யாரும் புனிதராக முடியாது. அதுபோல எல்லா அரசியல்வாதிக்கும் பொருந்தும் இது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் பொருந்தும், இல்ல வாழ்ந்து கொண்டிருக்க ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும், எடப்பாடி அவர்களுக்கும் பொருந்தும், எல்லா அரசியல்வாதிக்கும் தினகரன் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ A1 A2 இவங்கன்னு சொன்ன உடனே இவங்க எம்எல்ஏ ஆக முடியாம சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை பிஜேபி வந்து அழுத்தம் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவோ இல்ல டிடிவி தினகரன் அவர்களோ இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. பிஜேபி தான் அதை பண்ணு சொல்ல மாட்டாங்க. தொண்டர்கள் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப காலகட்டத்திலேயே வந்து நான் இருந்து எல்லாருமே ரைட்டப் எழுதுனாங்க. ஈவன் தமிழ் தேசிய முதற்கொண்டு ரைட்டப் எழுதுனாங்க. பிஜேபி இந்த மாதிரிலாம் பண்ணுது, தமிழ்நாட்டுக்குள்ள நுழையதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆகுதுன்னா சிறைக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வருது. சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அப்ப பிஜேபி இந்தியா ஃபுல்லா எல்லா மாநில கட்சியும் செதுக்கின்ற நேரத்துல இங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போச்சு. அவங்க எதிர்பார்த்தது ஓபிஎஸ் வச்சு ஆட்சியை கவுத்துன்னு நினைச்சாங்க. ஆட்சியை கவுர விடாம இந்த அம்மா எடுத்துட்டு போனாங்க, சபதம் பண்ணாங்க, சிறைச்சாலைக்கு போனாங்க, 4 வருடங்கள் சிறை ஆரம்பிச்சாங்க. ஆனா அதன் பின்பு 2021 வர்றாங்க. 21 வர்றப்ப அவங்க ஜெயிலுக்கு போறப்ப இருந்த அவங்க எதிர்ப்பை வந்து அப்படியே அன்னைக்கு அந்த கிருஷ்ணகிரி டோல்கேட்ல நம்ம அந்த இருந்த அந்த வாகனங்களும் மக்களுடைய கூட்டங்களும் பாக்குறப்ப அன்னைக்கு எல்லா அரசியல்வாதியும் இந்திய அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியா வரைக்கும் அதை போக்கஸ் பண்ணுச்சு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளிக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, இவ்வளவு மக்கள் ஆதரவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு 4 நேரம் 5 நேரத்தை வரக்கூடிய அந்த பாதையில கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரம் எடுத்து அது வந்து சேர்ந்துச்சு மதுரைக்கு அந்த அம்மா. ஸோ சாரி சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்துச்சு போயஸ் கார்டன். இந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு நடந்துட்டு இருக்கிறப்பயே 2021 எலெக்ஷன்ல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா நான் அரசியல் வந்து தற்காலிகமா ஒதுங்கி கொள்கிறேன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாங்க. யாருக்கும் ஆதரவும் இல்லை, யாருக்கும் எதிர்ப்பு இல்லைன்ற மாதிரி. அதன் பின்பு இன்னைக்கு 5 வருடங்கள் 6 வருடங்கள் கழித்து நேத்தா முத சொல்றாங்க, என்னை முதுகில் குத்திய துரோகிகள். எடப்பாடி பழனிசாமி நேரடியாக விமர்சனம் பண்றாங்க. என்னை முதுகு குத்த துரோகிக்கு வந்து நான் தக்க பாடம் புகட்டுவேன் அப்படின்றாங்க. அமைச்சர்கள் தக்க பாடம் புகட்டுவேன்னு சொல்றாங்க, முன்னாள் அமைச்சர்களுக்கு. ஆக நேத்து அவங்க பேசிய எல்லா விஷயமே அதிமுக எதிர்ப்பு என்று மட்டும்தான் இருக்கிறது அன்றி திமுக எதிர்ப்பு என்பதே அந்த இடத்துல இல்லாமே போச்சு. முழுக்க அதிமுக எதிர்ப்பு. தன்னுடைய பிரச்சார வாகனத்துல கூட இருந்த அதிமுக கொடியை எடுத்துட்டு இப்ப புதுசா அறிமுகப்படுத்தும் கொடியை வந்து மாட்டிட்டாங்க. ஆக இவங்க வந்து மீட்டிங் எங்க போறாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை போறாங்க. சவுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து திருச்சி டு ராமநாதபுரம் தான் வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க. அவங்க இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தென்காசி வரைக்கும், அங்கிட்டு வந்து மதுரை, திருச்சி, திண்டுக்கல் இந்த சைடு ஃபுல்லா சவுத்து பூரா அவங்க கவர் பண்ண பாக்குறாங்க. யாரோட ஓட் பேங்க் உடைக்க போறாங்க? ஏடிஎம்கேன்ற ஓட் பேங்க உடைக்க போறாங்க. இது நம்ம யாரை பத்தி போய் பேச போறோம்? நம்ம இது அவங்க யாரை பத்தி போய் வந்து இவங்களோட ஃபேக்ட் வந்து யாரை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண போகுது. ஆக ஏடிஎம்கேன்ற கட்சியை பத்தாவதுக்கு டிடிவி தினகரன் அவர்களும் நான் என்டிஏ கூட்டணி இருக்குன்னு சொல்லி வந்து டக்குன்னு ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. நீங்க எத்தனை தொகுதி கேட்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க பழனிசாமி அவர்கள் இல்ல என்டிஏ கூட்டணியில இருக்க, என்டிஏ கூட்டணியில அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரே எவ்வளவு தெளிவா பேசக்கூடியவர். அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல வந்து மனசுக்கு உண்மை வாய் வழி வந்துருச்சு. ஆக அவரும் போட்டி இல்லைன்னு சொல்றாப்புல, அண்ணாமலையும் போட்டி இல்லைன்னு சொல்றாங்க. ஆக ஒரு விஷயம் நல்லா புரியுது, இந்த எலெக்ஷனுக்கு பின்பு இந்த அதிமுகன்ற கட்சியானது மிக மிக ஒரு அழிவு நோக்கி இல்ல அழிவுக்கு ஒரு முடிவுரைக்கு வந்து விட்டதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம் உண்மையிலேயே. ஏன்னா இந்த அம்மா பேசின வார்த்தைகள், இவங்க சொன்ன வார்த்தைகள், இதே வார்த்தையை 2021 பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கே இந்த அதிமுக கட்சியானது 70 சீட்டு கூட ஜெயிச்சிருக்காது, இன்னும் கீழ் நோக்கி போயிருந்திருக்கும். அன்னைக்கு அவர்கள் தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியா நின்று இருந்தாப்புல. பட் இன்னைக்கு தினகரன் அவர்கள் வந்து சசிகலா அவர்களை வந்து நேரடி விமர்சனம் பண்றாங்க. திடீர் சாம்பார், திடீர் இட்லின்றாங்க. இந்த அம்மாவை பத்தி எடப்பாடி பழனிசாமி ஏதோ சூரியனை பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லி நாயோட கம்பேர் பண்ணாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த அம்மா வந்திருக்காங்க. கண்டிப்பா
அவங்களோட இம்பாக்ட் வந்து இல்லாம இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அரசியல் என்பது அவர் 33 ஆண்டு காலங்களாக ஜெயலலிதா அவர்களோட பயணித்தவர். நிச்சயமா இதோட ஒரு ஃபேக்ட் வந்து தெரியும். ஆனா இது எல்லாமே யாருக்கு சாதகமா அமைய போகுதுன்னா திமுகக்கு சாதகமா அமைய போகிறது. திமுக நன்றாக எல்லா சவுத்துல திருச்சி டு ராமநாதபுரம் வரைக்கும் நன்றாக வெற்றி பெற போகிறதா உண்மை. ஆனா எலெக்ஷன் டயத்துல இவங்க எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க, யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க, தினகரனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்து பிரச்சாரம் பண்ண போறாங்களா, கொங்கு மண்டலத்துக்கு போவாங்களா, வடக்கு மண்டலத்துக்கு போவாங்களா, மத்திய மண்டலத்துக்கு போவாங்கன்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.